ஏண்டா என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுற அந்த ஷூட்டிங் செட்டப்பை கொஞ்சம் காட்ட பார்ப்போம். கேமரா பார்த்தீங்க அப்படின்னா என் பிரதருடைய பழைய மொபைல் மோட்டோ ஃபியூஷன் ப்ளஸ்ஸா ஃபியூஷனா என்னன்னு தெரில. அந்த மொபைலுக்கு செக்யூரிட்டியும் கிடையாது இப்போது. அந்த கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரைஸ் ஆகும்ல, அந்த மொபைலில் தான் ஷூட் பண்ணுறது. அப்படிங்கிறது போயா மைக் ஒரு 700 ரூபாயோ இப்போது ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ட்ரைபாடு. இப்போ மைக் ஒன்று வாங்கணும். எடிட்டிங்க்கு கைன் மாஸ்டர் ப்ரோ கிராக்ட் வெர்ஷன். சரி வாங்க லொக்கேஷன் பார்ப்போம். இதுதான் இந்த ரூமில் தான் நான் ஷூட்டிங் எடுக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சின்ன ரூம், 10க்கு 10 கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன ரூம் இது. இவ்வளோ தான் ரூமே. ஸோ நார்மலாக இந்த சன்லைட் இந்த சன்லைட்டு தான் என்னுடைய சோர்ஸ், லைட் சோர்ஸ். ஸோ டேபிள், நான் சொன்ன மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைக் இருக்குது, சேர், இதுதான் பேக்ரவுண்ட். இவ்வளோ தான். இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன். இப்போ அந்த பேப்பரில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பேன். ஒவ்வொரு டைலாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிக் அடிச்சுட்டே வருவேன். ஸோ திஸ் இஸ் மை செட்டப். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ரொம்ப அதிகப்படியான செலவுகள் செய்ய வேண்டாம். செலவு அப்படிங்கிறது ஆரம்ப காலங்களில் குறைங்க. ஏன்னா நானும் டிஎஸ்எல்ஆர் வாங்கினேன் ஆரம்பத்தில். இப்போ அது வேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் மொபைல் ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் கான்டென்ட்ஸ் மேலே அதிகப்படியான கவனத்தை செலுத்துங்க. உங்கள் எழுத்து மேலே அதிகப்படியான கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் என்ன செட்டப் இருக்குது, இது எதுவுமே வந்து ஆடியன்ஸ் மைண்டில் உட்காராது. நீங்கள் சொல்ல வர கருத்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் அதிகப்படியான ஃபோக்கஸ் இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.